Dear viewers, welcome back to my Beetroot YouTube channel. So in this session, we will discuss about how the sex of an individual is determined by means of chromosome. And also we will see the process of mutation and how it is known to affect the individual. So this topics comes under the lesson heredity, which is discussed in 10th biology. So first we will discuss about how the sex of an individual is determined. It is sex determination in human beings. So we will discuss how the sex of an individual is determined in case of human beings. Okay. So we already know ஒரு நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த நியூக்ளியஸ்க்குள்ள குரோமோசோம் இருக்குது. அந்த குரோமோசோமுக்கு உள்ள உங்களுக்கு டிஎன்ஏ இருக்கும், டிஎன்ஏக்குள்ள ஜீன் இருக்கும் அப்படின்றத அவங்களுடைய கான்செப்ட். ஓகே, ஹியூமன் பீயிங்ஸில் எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ 23 pairs அப்படின்னா என்ன அர்த்தம்? அது 44 குரோமோசோம்ஸ், சாரி 46 குரோமோசோம்ஸ் அப்படின்றது தான். ஸோ இந்த 46 குரோமோசோம்ஸில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 22 pairs வந்து உங்களுக்கு என்னவா இருக்கு? ஆட்டோசோம்ஸாக இருக்குது. வேறஸ் 23rd pair தான் உங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லோசோமா இருக்கு. That is the chromosome which is known to determine the sex of an individual. So இது எப்படி the individual வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கறத எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்றது இந்த presence of chromosome மூலமா, that is 23rd chromosome மூலமா அப்படிங்கறத டயக்ராமேட்டிக்கா பார்ப்போம் in case of human beings-ல. For example, we consider a human having 44 அப்படிங்கிறது ஆட்டோசோம்ஸ். அது கூட உங்களுக்கு XX அப்படின்ற குரோமோசோம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த 44 + XX அப்படின்ற குரோமோசோம் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர், தட் இஸ் ஃபீமேல். நம்ம இப்போ பேரண்ட்டை எடுத்துக்கிறோம், அதுல இருந்து ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் இன்னொன்று 44 ஆட்டோசோம்ஸ் ப்ளஸ் XY அப்படின்னு சொல்லக்கூடிய chromosome, that is 23rd pair of chromosome, that is in case of male. So இது mother, இது father. Okay, so இந்த இருக்கக்கூடிய chromosomes இருந்து gametes உருவாகுது. So எப்படி உருவாகுது அப்படின்னு பாருங்க. இதுல இருந்து gametes 22 plus பாதியா வரதா gamete இல்லையா? X அப்படின்ற ஒரு gameteம் மிச்சம் இருக்கக்கூடிய 22வும் பிளஸ் இன்னும் இருக்கக்கூடிய x அப்படின்ற கேமெட்டும் உங்களுக்கு இங்க ஃபார்ம் ஆகுது. ஓகே, சோ the gametes were nothing but the ovum or egg. So female இருந்து egg ஃபார்ம் ஆயாச்சு. whereas in case of male எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னு பாருங்க. 22 plus x அப்படின்ற ஃபார்மேட்ல ஒரு ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும். ஓகே, then remaining 22 plus y அப்படின்ற குரோமோசோமோட இன்னொரு ஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் ஆகுது. So this is sperm, this is egg. So இது egg, this is sperm. Okay, so male இருந்தும் female இருந்தும் உங்களுக்கு gametes ஃபார்ம் ஆயாச்சு. ஓகே, so இதுல இருந்து தான் உங்களுக்கு என்ன ஆகுது? ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ஃபார்ம் ஆகுது. எக்கும் ஸ்பெர்மும் வந்து ஃபியூஸ் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்கு இங்க இருக்கக்கூடிய ஸ்பெர்மோட சப்போஸ் எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். சப்போஸ் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆஃப்ஸ்பிரிங் எப்படி இருக்கும் அப்படின்னா 22 plus 22, that is 44 plus x அப்படின்னு இருக்கும். whereas இந்த எக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பெர்மோட பை சான்ஸ் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுக்கு ஆஃப்ஸ்பிரிங் 22 plus 22, that is 44 plus x and then y. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு இதில் கிடைச்சிருக்கக்கூடிய ஆஃப்ஸ்பிரிங் 44 plus xx அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீமேலாக இருக்கு. whereas இந்த ஆஃப்ஸ்பிரிங் எப்படி இருக்கு? 44 plus xy அப்படின்னு சொல்லிட்டு மேல் அப்படின்ற ஆஃப்ஸ்பிரிங்காக இருக்கும். ஸோ டயக்ராம்ல வந்து தப்பா கொடுத்துருப்பாங்க, மேல் ஃபீமேல் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். this is female, this is male. ஸோ டயக்ராம்ல எதை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க? இந்த ஃபீமேல் மட்டும் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு? உங்களுக்கு ஃபீமேல் இருந்தும் மேல் இருந்தும் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த கேமெட்ஸில் gametes means nothing but female in the egg
மேல்ல இருக்க ஸ்பெர்மும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது. இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த 2 எக்குமே எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற 2 எக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. தட் இஸ் ஹோமோகேமெட்டிக் கண்டிஷன். ஹோமோகேமெட்டிக். ஹோமோ மீன்ஸ் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கேமெட்ஸ். இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் X அப்படின்ற குரோமோசோம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் Y அப்படின்ற குரோமோசோம் இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய கேமெட்ஸ் வேற வேறையா இருக்கிறதுனால இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஹெட்ரோகேமெட்டிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த டேர்ம்ஸ் கூட ஞாபகம், ஹோமோகேமெட்டிக் அண்ட் தென் ஹெட்ரோகேமெட்டிக் அப்படின்றது. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் அப்படின்ற குரோமோசோம் வந்து உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய எக்ஸ் என்ற குரோமோசோமோட இருக்கக்கூடிய ஸ்பெர்மோட ஃபியூஸ் ஆச்சுன்னா அந்த ஆஸ்பிரிங் எப்படி இருக்கும், சந்ததி எப்படி இருக்கும்னா ஃபீமேலாக இருக்கும். வேறாஸ் ஒய் அப்படின்ற குரோமோசோமோட ஃபியூஸ் ஆயிருந்ததுன்னா அது மேல் அப்படின்ற ஒரு ஆஸ்பிரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கும். அப்போ ஒரு இண்டிவிஜுவலுடைய செக்ஸை டிட்டர்மைன் பண்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்ல இருக்கக்கூடிய திஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்ற குரோமோசோம் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இதுல ஃபீமேல் ஹேஸ் நோ பார்ட் இன் டிட்டர்மைன் த செக்ஸ் ஆஃப் த சைல்டு. ஸோ இட் இஸ் ஒன்லி த குரோமோசோம் விச் இஸ் பிரசன்ட் இன் த மேல் டிட்டர்மைன்ஸ் த செக்ஸ் ஆஃப் த சைல்டு அப்படின்றதா திஸ் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் கேஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றது. Okay, so next we will discuss about the topic mutation அப்படின்றத பார்க்கலாம். So in a mutation we will see what is meant by mutation and what are all the types of mutation அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். So அந்த mutationனால என்னென்ன changes எல்லாம் வரும், அதனால என்னென்ன diseases எல்லாம் ஏற்படுது அப்படிங்கறத நம்ம mutation அப்படின்ற டாபிக்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். So next we will discuss about mutation. ஸோ இந்த மியூட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனான ஒரு சேஞ்ச் ஜெனட்டிக் மெட்டீரியலில் ஏற்படுது, அதுவும் இன்ஹெரிட் ஆகுதுன்னு வைங்க. ஜெனட்டிக் மெட்டீரியல்னா ஹியர் ஐ ஆம் டாக்கிங் அபவுட் டிஎன்ஏ. inheritable sudden change in the genetic material, that is DNA of an organism. ஒரு ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற குரோமோசோம்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏல திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், அந்த மாற்றம் ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகுது அப்படின்னா அதுக்கு என்னன்னு பேருன்னா மியூட்டேஷன் அப்படின்னு பேரு. ஸோ இந்த மியூட்டேஷன் அப்படின்ற கான்செப்டை ஃபர்ஸ்ட் யார் சொல்றாங்க அப்படின்னா ஒரு சயின்டிஸ்ட், தட் இஸ் ஹியூகோ டி ரைஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளவர்ல பிரைம் ரோஸ், ஈவினிங் பிரைம் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் அந்த ஃப்ளவர் ஒயிட் கலர்ல இருக்கும், நல்லா பெரிய ஃப்ளவராக இருக்கும். ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே பேபி பிங்க் கலராக மாறிடும். அதான் ஈவினிங் பிரைம் ரோஸ்ன்றது. ஸோ அதில் அவர் ஸ்டடி பண்ணி பார்க்குறாரு. இந்த ஈவினிங் பிரைம் ரோஸ்னுடைய பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈனோதீரா லமார்க்கியானா. ஸோ இந்த ஈனோதீரா லமார்க்கியானா அப்படின்ற பிளான்ட் ஈவினிங் பிரைம் ரோஸ்ல அவர் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது தான் இந்த மியூட்டேஷன் அப்படின்றத கான்செப்டே அவர் சொல்ல வர்றாரு. ஸோ இந்த மியூட்டேஷன் அப்படின்றது என்ன? இட் இஸ் த inheritable sudden change which occurs in the genetic material, that is DNA of an organism. ஸோ இந்த மியூட்டேஷன் அப்படின்றது எதுலெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணலாம். ஒரு மியூட்டேஷன் இட் கேன் occur in chromosome or either it can occur in the gene. So chromosome ஏற்படக்கூடிய மியூட்டேஷன் chromosomal mutation, gene ஏற்படக்கூடிய மியூட்டேஷன் வந்து gene mutation or point mutation அப்படினு சொல்லலாம். First we will see about this chromosomal mutation. So இந்த chromosomal mutation வந்து further எப்படி டிவைட் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா mutation can occur in the structure of chromosome or it can occur in ஏதாவது குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய அமைப்புல வந்து உங்களுக்கு மியூட்டேஷன் ஏற்படுது அப்படின்னா அது குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படின்றது எல்லாம் நம்ம பார்க்க போறோம். That is mutation occurring in the chromosome or either it can occur in the gene. when the mutation வந்து குரோமோசோம்ல ஏற்படுறதே வந்து ரெண்டா டிவைட் பண்றாங்க. குரோமோசோம்னுடைய ஸ்ட்ரக்சர்ல அந்த மியூட்டேஷன் ஏற்படலாம், இல்லாட்டி அதனுடைய நம்பர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஏற்படலாம். குரோமோசோம்னுடைய எண்ணிக்கையில உங்களுக்கு மியூட்டேஷன் வந்து ஏற்படலாம், அதனால சேஞ்சஸ் வரும். ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் we will discuss about the structure.
குரோமோசோம்னுடைய அமைப்பு. ஸோ அதனுடைய அமைப்பு லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சரில் மியூட்டேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறது தான் குரோமோசோமல் ஸ்ட்ரக்சரில் ஏற்படக்கூடிய மியூட்டேஷன் அப்படின்றது. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்னா பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், சேட்டலைட் அப்படின்ற நாப்லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ல ஏற்படக்கூடிய மியூட்டேஷன் எதனால ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலா செல்ல டிவைட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த செல் டிவிஷன் அப்போ ஏதாவது ஒரு தவறு, ஏதாவது ஒரு எரர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தான் குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும்னா மியூட்டேட் ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சேஞ்ச் ஆகிறதுனால என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர்ல வரலாம் அப்படின்றத இப்போ டயக்ராமேட்டிக்கா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குரோமோசோம் இருக்கு. ஓகே, ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு பார்ப்போம். இதுல வந்து A, B, C, D, E, F இதெல்லாம் நீங்க என்ன வச்சுக்கோங்க, ஜீன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த குரோமோசோம்னுடைய இந்த ஸ்ட்ரக்சர்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்ல ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலீஷன் அப்படின்றாங்க. ஸோ டெலீஷன் அப்படின்னா இதுல ABCDEF அப்படின்னு நான் போட்டிருக்கிறதுல அதுல இருக்கக்கூடிய ஜீனு அது டெலீட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி டெலீட் ஆகிடலாம், ஒன்று பாட்டம்ல டெலீட் ஆகலாம், இல்லாட்டி டாப் மோஸ்ட் பொசிஷன்ல உங்களுக்கு என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகலாம். அதனால என்ன ஆயிடுது, குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சரே மாறிடுது. ஸோ குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் ஏற்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலீஷன் அப்படின்றது. டெலீட் ஆகிறது மூலமா அதில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் டெலீட் ஆகிறதுனால அதனுடைய ஸ்ட்ரக்சரே மாறிடுது. இன்னொரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன் அப்படின்றது. குரோமோசோம் இருக்கு, இதுல ABCD அப்படின்னு நான் போட்டதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் அப்படின்றது. அது இன்வர்ஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ABC இருக்கு, இங்க E வரலாம், இங்க GF அப்படின்னு வரலாம். ஸோ இங்க ABCDE அப்படின்னு பொசிஷன்ஸ் வரணும். இது எல்லாமே நம்ம ஜஸ்ட் ஜீன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ஜஸ்ட் வச்சிருக்கோம். ஸோ இங்க என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஆயிடுது, ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாறிடுது. ஸோ டெலீஷன், திஸ் இஸ் இன்வர்ஷன். இப்படியும் சேஞ்ச் ஆகிறதுனால குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர் மாறுது. இல்லாட்டி டூப்ளிகேட் கூட ஆகலாம். டூப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா காப்பீஸ் வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க குரோமோசோம் இருக்கு, இங்க A, B, C, இங்க வருதுக்கு உங்களுக்கு D, E, F, F அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா கூட உங்களுக்கு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் வரலாம். ஸோ திஸ் இஸ் டூப்ளிகேஷன். இதனால என்ன ஆயிடுது, குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மாறிடுது. இன்னொரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் டூப்ளிகேஷன் and another one is translocation. ஸோ இந்த டிரான்ஸ்லோகேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. இங்க ஒரு குரோமோசோம் இருக்கு. ஓகே, then I have got another chromosome. ஓகே, ஸோ இதில் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோமா இருக்கு. இதுக்குள்ள ஜீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் ஆகிருக்கு. டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னா என்ன ஆகும்னா the same chromosome ஸோ இது டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்கோம் பாருங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய பிட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு, இங்கே இருக்கக்கூடிய பிட்டு என்ன ஆயிடுச்சு இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற பிட்டு இங்கே போயிடுச்சு, இங்கே இருக்கிற பிட்டு இங்கே வந்துருச்சு. ஸோ என்ன ஆயிடுது, இன்டர்சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் டிரான்ஸ்லோகேட் ஆகிற ஜீன் இடம் மாறுது. ஸோ இதனால உங்களுக்கு என்ன ஆகுது, குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மாறுது. ஓகே, ஸோ அப்போ குரோமோசோமுடைய மியூட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அதனுடைய ஸ்ட்ரக்சரில் ஏற்படலாம், இல்லாட்டி அதனுடைய நம்பர்ஸில் உங்களுக்கு சேஞ்சஸ் வரலாம். ஸோ ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் அப்படின்னா either it can be a deletion, it can be an inversion, அது டூப்ளிகேட்டும் ஆகலாம், இல்லாட்டி டிரான்ஸ்லோகேட்டும் ஆகலாம். இங்கே இருக்கிற பிட்டிங்க போல இங்கே இருக்கிற ஸோ அதனாலேயும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சரு மாறும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு த நம்பர்ஸ். குரோமோசோம்ல இருக்கக்கூடிய நம்பர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே,
So chromosome உடைய number usually human beings எவ்வளவு chromosomes இருக்குன்னு சொல்றோம் 23 pairs of chromosomes இருக்கு. That is 46 chromosome. So அந்த chromosome உடைய numbers வந்து உங்களுக்கு change ஆகலாம். Either it can be an increase or it can be an decrease. ஒன்னு increase ஆகலாம் இல்ல decrease ஆகலாம். So அந்த கண்டிஷனுக்கு என்னன்னு பேரு அப்படினு பாத்தீங்கன்னா ploidy அப்படினு பேரு. So it can be an either increase in the number of chromosome or decrease in the number of chromosome. So based on that, this ploidy is divided into two. Okay, தெரியுறாங்க. Okay, one is euploidy and another one is aneuploidy. Okay, so ploidy is nothing but changes in the number of chromosome. Either it can be an increase or decrease in the number of chromosome. So based on that, this ploidy is divided into two as euploidy and aneuploidy. We will discuss about euploidy. Euploidy அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா chromosome உடைய numbers நார்மலாவே எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி sex of an individual எப்படி டிட்டர்மைன் பண்றது அப்படினு பார்த்தோம் இல்லையா. சோ அதுல உருவாகக்கூடிய gametes எல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் egg அப்படின்றது haploid இருக்கும். whereas மேல் உருவாகக்கூடிய ஸ்பெர்ம்ன்றது ஹெப்ளாய்டா இருக்கும். ஹெப்ளாய்டா இருக்கிற ரெண்டு கிராமீட் ஒன்று சேர்ந்து டிப்ளாய்டா இருக்கக்கூடிய ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் மேல் அப்படின்ற பேரண்ட்ல இருந்தும் ஃபீமேல் அப்படின்ற பேரண்ட்ல இருந்தும் உருவாகக்கூடிய கேமெட்ஸ் ஹெப்ளாய்டா இருக்கும். n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஓட இருக்கும். தட் இஸ் பாதி பாதியா. ஓகே, சோ அந்த ரெண்டும் ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் 2n தட் இஸ் குரோமோசோம்ஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எவ்வளவு குரோமோசோம்ஸ் இருக்குமோ தட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்துரும். தட் இஸ் ஜைகோட் இது இல்லையா. சோ இதுல இருக்கக்கூடிய குரோமோசோம் 2n அப்படின்றது தட் இஸ் தி டிப்ளாய்ட் கண்டிஷன். நார்மலா இந்த டிப்ளாய்ட் கண்டிஷன்ல தான் ஒரு ஆர்கானிசத்தினுடைய குரோமோசோம்ஸ் நம்பர் இருக்கும். இதுவே உங்களுக்கு என்னவா மாறலாம் அப்படின்னா ட்ரிப்ளாய்டா மாறலாம். ஓகே, சோ இந்த யூப்ளாய்டில இன்க்ரீஸ் இன் தி நம்பர் ஆஃப் குரோமோசோம் அது ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு மாறலாம் அப்படின்றாங்க. தட் இஸ் 3n கண்டிஷனுக்கு வரலாம். ஓகே, சோ 3n கண்டிஷனுக்கு வருது அப்படின்னா தட் இஸ் ட்ரிப்ளாய்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். யூசுவலா எப்படி இருக்கணும் டிப்ளாய்டுன்னு சொல்லக்கூடிய 2n கண்டிஷனா தான் இருக்கணும். அதே ட்ரிப்ளாய்டா கூட மாறலாம். ஓகே, சோ இந்த ட்ரிப்ளாய்டு கண்டிஷன் தான் 3n அப்படின்னு போட்டிருக்கேன். சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆர்கானிசம் ஸ்டிரைலா இருக்கும். What is meant by sterile? It cannot reproduce its offspring. தன்னுடைய சந்ததியை உருவாக்க முடியாத சூழலுக்கு அந்த ஆர்கானிசம் போயிடும். ஓகே, சோ அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் அது. இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட்ராப்ளாய்டா கூட மாறலாம். டெட்ராப்ளாய்டு. சோ டெட்ரா மீன்ஸ் 4 கூட மாறலாம். 2n க்கு பதிலா உங்களுக்கு என்ன மாறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4n அப்படினா அந்த சைகோட் இருக்கலாம். ஓகே, சோ தட் இஸ் டெட்ராப்ளாய்டு கண்டிஷன் அப்படின்றது. சோ டெட்ராப்ளாய்டு ஆயிடுச்சு அப்படினா அந்த ஆர்கானிசம் ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படி எடுத்துட்டோம்னா அதனுடைய ஃப்ரூட்னுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஃப்ளவர் சைஸ் இன்க்ரீஸ் தான் கிடைக்கும். இதுல அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஓகே, சோ தட் இஸ் இன் கேஸ் ஆஃப் யூப்ளாய்டி. சோ இட் இஸ் நதிங் பட் chromosome number adula changes ஏற்படுறது either it can be an increase or decrease, so it is called as the ploidy. So based on that is divided into two as euploidy and aneuploidy. So euploidy ல அப்படின்றது பாத்தீங்கன்னா increase in the number of chromosome வருது. so அது ரெண்டு கண்டிஷனா நம்ம பார்க்கலாம். ஒன்னு triploid condition, tetraploid condition. triploid அப்படின்றது யூசுவலா ஒரு ஆர்கானிசத்துல டிப்ளாய்டு கண்டிஷன்ல தான் ஜைகோட் இருக்கும். தட் இஸ் 2n. சோ அதுக்கு பதிலா 3n இருந்ததுன்னா அது ட்ரிப்ளாய்டுன்னு சொல்றோம். அதனால அந்த ஆர்கானிசம் ஸ்டிரைலா போய்டும். whereas டெட்ராப்ளாய்டு அந்த கண்டிஷனுக்கு போகும். தட் இஸ் 4n கூட மாறலாம் மியூட்டேஷன்னால. சோ அந்த கண்டிஷன்னால the size increase ஆகக்கூடிய chances இருக்கு. ஓகே, so that is in case of euploidy. aneuploidy அப்படினா என்ன? இதுலயும் என்ன ஆகும்னா குரோமோசோம்ஸ் வந்து ஏதோ லாஸ் ஆகும் இல்லாட்டி ஏதோ இட் கேன் பி an addition அந்த மாதிரி கூட ஏற்படலாம். சோ இத பேஸ் பண்ணி இந்த aneuploidy எப்படி எல்லாம் பிரிக்கிறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மோனோசோமி அப்படிங்கற ஒரு கண்டிஷன் இருக்கு. that is 2n - 1. then trisomy அப்படிங்கற ஒரு கண்டிஷன் வரும். that is 2n + 1. and then nullisomy அப்படிங்கற ஒரு கண்டிஷன் இருக்கு. that is 2n - 2. சோ இதெல்லாம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா aneuploidyல குரோமோசோம் நம்பர்ஸ் வந்து ஒன்னு டிக்ரீஸ் ஆகும் இல்ல இன்கிரீஸ் ஆகும். based on that
3 டிவைட் பண்ற one is monosomy. Mono means single. யூசுவலா டிப்ளாய்டா இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இருந்து குரோமோசோம்ல இருந்து ஒன்னு மைனஸ் ஆயிடும். தட் இஸ் 2n - 1 கண்டிஷன், தட் இஸ் மோனோசோமிங்கிறது. ட்ரைசோமி அப்படின்னா 3ன்ற கண்டிஷன், தட் இஸ் 2n கண்டிஷன்ல இருந்து ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ராவா சேரும் +1 அப்படின்றது. 2n + 1 கண்டிஷன் இஸ் ட்ரைசோமி. whereas நல்லிசோமி அப்படி பாத்தீங்கன்னா இருக்கிற குரோமோசோம் டிப்ளாய்ட் கண்டிஷன்ல இருந்து ரெண்டு குரோமோசோம்ஸ் மைனஸ் ஆயிடும். so null means without the chromosome சொல்லலாம். that is நல்லிசோமி கண்டிஷன். இந்த மூணுல இருந்தும் ஒரு கண்டிஷன் நம்ம பார்க்கறோம், that is trisomy, that is 2n + 1. ஒரு குரோமோசோம் என்ன ஆயிடும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வருது. ஓகே, சோ அதனால ஹியூமன் பீயிங்ஸ்ல ஒரு டிசீஸ் வருது, that is called as the Downs syndrome. சோ இந்த ட்ரைசோமினால வர டிசீஸ் Downs syndrome அப்படின்றது ஹியூமன் பீயிங்ஸ்ல வரக்கூடியது. ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு 23 பேர்ஸ் இருக்கு இல்லையா. அந்த 23 பேர்ஸ்ல 21st குரோமோசோம் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் பாருங்க, அதில் சேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ்ல எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன், 23 பேர்ஸ். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் பேர், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th, 13th, 14th, 15th, 16th, 17th, 18th, 19th, 20th, 21st குரோமோசோம் இல்லையா. அதுல என்ன ஆயிடும்னா XX அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு குரோமோசோம்ஸ் வந்தது. ஓகே, சோ டவுன் சிண்ட்ரோம்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 21st குரோமோசோம் XX அப்படின்னு இருக்கிறது பதிலா எக்ஸ்ட்ராவா இன்னொரு X, that is இன்னொரு குரோமோசோம் ஆட் ஆகுது. சோ இட் இஸ் ட்ரைசோம் 21, குரோமோசோம் 21 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னா தட் இஸ் ட்ரைசோமி அப்படின்றது என்ன, இதனால என்ன ஏற்படுது ஹியூமன் பீயிங்ஸ்லனா டவுன்ஸ் சிண்ட்ரோம் ஏற்படுது. தட் இஸ் ஹியூமன் பீயிங்ஸ்ல இருக்கக்கூடிய 21st குரோமோசோம் இல்லையா. ஸோ அதுல எக்ஸ்ட்ராவா ஒரு குரோமோசோம் வந்துடுது, இது ட்ரைசோமி 21 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா, ஸோ இதனால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு யூஸ்வலாகவே அது சைல்டாக இருக்கும் போதே டிசீஸ்னுடைய சிம்டம்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சோம். மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்கும், மூளை வளர்ச்சி ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு. அப்புறம் கண்ணு பார்வை சரியா இருக்காது, வோக்கல் கார்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த ஜா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக இருக்காது. ஐ லோப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், எச்சில் வெளியே வந்து அடிக்கடி வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த குழந்தைய பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னா டவுன் சிண்ட்ரோம் கண்டிஷன் தான். இட் இஸ் நத்திங் பட் ட்ரைசோமி. 21st குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ராவா இருக்கிறது, இது மியூட்டேஷன்னால ஏற்படுது, இதனால வரக்கூடிய டிஃபெக்ட் தான் இது. ஓகே, ஸோ we have discussed about டிப்ளாய்டி அண்ட் அன்யூப்ளாய்டி அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்துருக்கோம். ஸோ அதில் ட்ரைசோமி அப்படின்றது அதனால ஏற்படக்கூடிய டிசீஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். தென் we will see நம்ம இப்போ குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னால, தட் இஸ் மியூட்டேஷன்னால நம்ம ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகலாம், இல்லாட்டி நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகலாம். அதை வச்சு என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். தென் we will see about the gene mutation அப்படின்றத பார்க்கலாம். ஜீன் மியூட்டேஷனுக்கு பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு பேர் இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம்குள்ள டிஎன்ஏ இல்லையா. ஸோ அதுக்குள்ள தான் ஜீன்ஸ் இருக்கு. இந்த டிஎன்ஏ அப்படின்னாலே நம்மளுக்கு மெயினாக ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னா நைட்ரோஜினஸ் பேசஸ். நைட்ரோஜினஸ் பேசஸ் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமைன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நைட்ரோஜினஸ் பேசஸ்ல மெயினாக ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் ஆகும். ஒன்று, இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் பதிலாக வேற ஒரு நைட்ரோஜினஸ் பேசஸ் போய் உட்காரு, தட் இஸ் சப்ஸ்டிடியூஷன். ஒரு ஆள் பதிலாக இன்னொரு ஆள். இல்லாட்டி என்ன ஆகலாம் அப்படின்னா இந்த நைட்ரோஜினஸ் பேஸ் இல்லாமல் கூட போகலாம், டெலீட்டும் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இன்வர்ஸாக கூட மாறும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ்ல சேஞ்சஸ் ஏற்படுறது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஜீன் மியூட்டேஷன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஏற்படக்கூடிய குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ஜீன்ல என்னன்னு சொல்றோம், இந்த அமினோ ஆசிட்ஸ் மெயினாக இதெல்லாம் தான் அமினோ ஆசிட்ஸ் இதில் சேஞ்சஸ் ஏற்படுதுன்னு சொல்றோம். இப்போ இந்த மெயினாக இந்த அமினோ ஆசிட்ஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு? இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார்
the synthesis of proteins. அப்போ இதுல changes ஏற்படுது அப்படின்னா என்ன ஆகும்? protein synthesisல abnormality வந்துரும். normal protein synthesis இருக்காது. ஸோ அதனால ஏகப்பட்ட diseases வர chances இருக்கு. for example is sickle cell anemia அப்படின்ற condition கூட வர chances இருக்கு. okay, so this is the about gene mutation or point mutation. okay, so in this class we have discussed about how the sex of an individual is determined in case of human beings, and then we have discussed about mutation. So in the mutation அப்படின்றது கொண்டு வந்தது Hugo Derice அப்படின்ற scientist தான் in Enothera lamarckiana அப்படின்ற evening primrose plantல. இந்த mutation அப்படின்றது two types சொல்றாங்க. Either it can be in chromosomal mutation or gene mutation. When the mutation occurs in chromosome, it can bring about changes in the structure or the number. So structureல chromosome structureல changes கொண்டு வரலாம், இல்லாட்டி அதனுடைய நம்பர்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸ் கொண்டு வரதுனால ஏதோ அது டெலீட் ஆகலாம், அதனால சேஞ்சஸ் வரும், இல்லாட்டி டூப்ளிகேட் ஆகலாம், இன்வர்ஸ் ஆகலாம், டிரான்ஸ்லோகேட் ஆகலாம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீன்ஸ் டிரான்ஸ்லோகேட் ஆகலாம், அதனால குரோமோசோம்னுடைய ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு மாறும். ஓகே, தென் கமிங் டு நம்பர்ஸ். ஸோ குரோமோசோம்னுடைய நார்மல் நம்பர்ல இருந்து சேஞ்சஸ் ஆகிறது தான். ஸோ அதுதான் வந்து ப்ளாய்டி அப்படின்னு சொல்றோம். அதை யுப்ளாய்டி அன்யூப்ளாய்டி அப்படின்னு ரெண்டா டிவைட் பண்றோம். ஸோ இந்த யுப்ளாய்டி அப்படின்ற கண்டிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா நார்மல் 2n அப்படின்ற கண்டிஷன்ல இருந்து 3n ஆகும் 4n ஆகும் மாறும். அதுதான் ட்ரிப்ளாய்டு டெட்ராப்ளாய்டு அப்படின்றது. and another one is the aneuploid condition. so aneuploidனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த குரோமோசோம்ல சேஞ்சஸ் ஏற்பட்டு நம்பர்ல சேஞ்சஸ் ஏற்பட்டு அதுல 3 கண்டிஷன்ஸ் வருது. that is one is monosomy, trisomy and allosomy அப்படின்ற கண்டிஷன். ஸோ இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகிச்சுக்கோங்க. தென் இஸ் த ட்ரைசோமி. ஸோ ட்ரைசோமிங்கிறது ஹியூமன் பீயிங்ஸில் நார்மலாக உங்களுக்கு குரோமோசோம்னுடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. அதில் 21st குரோமோசோமில் என்ன ஆகிடும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு குரோமோசோம் வந்துடும். ஸோ அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்க ட்ரைசோம் 21 அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதனால என்ன டிசீஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா டவுன் சிண்ட்ரோம் அப்படின்ற டிசீஸ் வருது ஹியூமன் பீயிங்ஸில். ஓகே, ஸோ அண்ட் தென் இஸ் த ஜீன் மியூட்டேஷன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்றது. ஸோ ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன்னா மெயினாக அதனுடைய நைட்ரோஜனஸ் பேசஸில் சேஞ்சஸ் வரும். ஸோ அதனால என்ன ஆகிடும் அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸில் ப்ராப்ளம் ஏற்படும். So this is about the defects of mutation. So mutation is nothing but a inheritable sudden change in the genetic material, that is DNA of an organism. அதனால வரக்கூடிய defects என்ன அப்படிங்கறதெல்லாம் தான் நம்ம இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். Okay, so I think we have completely discussed about the lesson heredity. If you have any clarifications related to the session, you can give your questions in the comment section. I will give reply for your questions. In our next class, we will discuss about the book back questions and also the higher order thinking questions and how the answers can be written for that. Thank you for watching.